ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி குயின் கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினிங்கில் வேன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எப்பயும் போல் நம்ம ஈஸியில் தான் விளையாட போகிறோம். சீக்கிரமாக அந்த ஸ்கூலை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் வீட்டில் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா தூக்கி காரில் போட்டு சம்மர் கேம்புக்கு போகணுன்னு அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. நானும் இந்த நன்னு கூட வந்தேங்க. சரி, காரில் தான் வரோம் அப்படின்னு ஜாலியாக வந்துன்னே இருந்தேன். பாட்டெல்லாம் கேட்டுன்னு வந்தேங்க. சரி, கதவு திறந்து போவோம் அப்படின்னு பார்த்தா இவளும் கார் எடுத்துகிட்டு போயிட்டா. சரின்னு பார்த்தா ஒரு ரத்த காட்டேரி கண்ணில் கண்ணாடி போட்டு நின்றுன்னு இருக்குது சோடா புட்டி. திரும்பி பார்த்தா அடித்து போட்டுருச்சு கைஸ். அவ்வளோதான், ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. ஓகே, டே 1 இன்றைக்கி எப்பயும் போல் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபியூஸ் தான் ஆன் பண்ண போகிறோம். ஓகே, எப்பயும் போல் நம்மளோட வரிகளை எழுதி கொண்டு இருக்கிறோம். ஐ ஹாவ் டு பி குட் அப்படின்னு போட்டு ஏதோ எழுதுகிறான். எனக்கு தெரிஞ்சு ஈவினில் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போல். அதனால் 3 டைம்ஸ் எழுதுனா தான் விடும் போல். நம்ம எப்பயும் போல் சீக்கிரமாக மேலே போயிட்டோம். மேலே நம்ம இந்த இது ஆன் பண்ண போகிறோம். ஓகே, சீக்கிரம் போயிட்டு இந்த ட்ராக்குள்ளெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது கேபிள். ஓகே, இந்த ஸ்மால் கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு எலக்ட்ரிசிட்டி பேனலில் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே போட்டாச்சு. இப்போ நமக்கு எல்லோ கீன்ட்டு ஒரு கீ இருக்குது, அது தேவைப்படும். ஓகே, அதே எடுத்துக்கலாம். கீழே தான் இருக்காளான்னு தெரில ஈவில்னு, கொஞ்சம் பார்த்துட்டு இப்படியே போயிடலாம். மேலே நம்ம சவுண்டு போட்டு போயிட்டோம்னா அவள் மேலே செக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக கீழே போயிடலாம். ஓகே, இப்போ சவுண்டு போட்டாச்சு, கீழே போகிறா. மேலே சவுண்டு போட்டால் மேலே தானே வரணும். இது மேலே சவுண்டு போடுறதுனால கீழே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழே வரா போல். ஆனால் நம்ம மேலே தான் நின்றுட்டுருக்கோம். பொறுமையாக போகிறா. ஐயோ, நம்ம வேறு போய் மாட்டிக்கு போகிற இது இருக்க. ஓகே, நம்ம பொறுமையாக போய்க்கலாம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு, அவ்வளோதான், நம்ம மிஸ் ஆகிட்ருப்போம். ஓகே, போயிட்டாளா? இன்னுமா போல்? போயிட்டா. நம்ம இந்த ஸ்விட்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா இடமும் ஓப்பன் ஆகும். இது இங்கே போட்டுடலாம். க்ரோபார் எடுத்துகிட்டு போகலாம். 2 நெயில்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட போகிறோம். அப்போ தான் நம்ம கீழே இதுவுக்கு போக முடியும். இந்த கதவு ஓப்பன் பண்ணால் அவன் நம்ம இங்கே தான் போயிருக்கோன்னு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த நெயில்ஸை ஓப்பன் பண்ணி விட்டால் வுட் பிளாங்க் கீழே வந்துடும். ஓகே, இது இங்கே போடுவோம். இது போடு. ஓகே, இப்போ நம்ம ட்ரைனேஜ் வேலையை கீழே போயிட்டு அந்த வேன் இருக்கு இல்லையா, பார்க்கிங் பிளேஸ், அந்த இடத்துக்கு போகணும். ஓகே, இந்த சீவர் ஓப்பன் பண்ணி போகலாம். இந்த தண்ணியில் ரொம்ப சேஃப்டியாக போகணும், இல்லைன்னா நம்ம இடித்து செத்துருவோம். ஓகே, இப்போ மேலே போகலாம். இந்த சீவர் திறக்கிற சவுண்டு கேட்டு இந்த சீவர் வழியாகவே ஈவில்னன் வருவா. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். இந்த வேன் வர்றதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அது வந்துருச்சுன்னா அங்கே ஒரு ஈவில்னன் இருக்குல்லையா, அது கத்தும். அந்த சவுண்டு கேட்டு ஈவில்னன் கீழே வந்துடும். ஸோ நம்ம பார்த்து தான் விளையாடணும். ஓகே, இந்த கீ எடுத்துகிட்டு நான் ஸ்டேர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் இங்கே ஏதோ செக்ரட்டரி ரூம்னு இருந்துச்சு, அதையும் திறந்து விட்டேன். ஏன்னா அங்கே இந்த வேனோட நம்பர் இருக்கும், அது நமக்கு தேவைப்படும். ஓகே, இந்த எல்லோ கீ எடுத்துன்னு போய்க்கலாம். இவள் வேறு இங்கே தான் இருக்கா. நம்ம கொஞ்ச நேரம் மேலே போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம், இல்லைன்னா நம்ம ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம். இப்போ நம்ம மேலே போயிட்டு சவுண்டு போட்டுடலாம் கைஸ். அப்போ அவள் மேலே வந்துடுவா. நம்ம தசை திருப்பிட்டு அந்த சைடில் போயிடலாம். ஓகே, மேலே சவுண்டு போட்டோம். எதிர்க்க கேது வந்துட போகிறா. அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம கதை. கிழவி, சோடா புட்டி, இல்லை அவள் அப்படி போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி போயிடலாமா கீழே? ஓகே, நம்ம இப்படி போயிடலாம் கீழே. இல்லை, அந்த வேன் வேறு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி இந்த பெயிண்ட் பாட் எடுத்து இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இப்போ அந்த வேன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கேமில் இந்த எஸ்கேப்பில் கரெக்டாக நம்ம ஒளிஞ்சிட்டு இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும், இல்லைனா நம்ம காலி ஆகிடுவோம் சீக்கிரம். நம்ம இந்த எஸ்கேப்பில் கொஞ்சம் பார்த்து விளையாட வேண்டியது இருக்குது. ஓகே, இன்னும் வேறு வரக்கான வேனு வந்துருச்சு.
வேன் வந்த உடனே வேன் ஓட்டிகிட்டு வர ஈவன்லன் வந்து உள்ளே இருக்க லக்கேஜ் எல்லாம் தூக்கி இங்கே வைப்பா. இது ஃபுல்லாமே லாண்ட்ரி கிளாத்ஸ் இருக்கும், அழுக்கு துணிலாம் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவா. அந்த டைமில் அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஃபுல்லாமே ஈவன்லன்களோட துணியாக இருக்கும். அதை நம்ம வந்து அழுக்கு பண்ணிவிட போகிறோம். ஓகே, அது போய் தூங்கிட்டா. இந்த பாக்ஸ் தான், இந்த ட்ரங்க் ஃபுல்லாமே வந்து பெயிண்ட்டை ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். திரும்பி ஈவன்லன் தூங்கி எழுஞ்சதுக்கப்புறமா அவள் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு திரும்பி அந்த ஷட்டர் உள்ள வைப்பா. வச்சுட்டு திரும்பி போய் தூங்குவா. அப்போ அந்த துணியெலாம் துவைச்சி முடித்த உடனே பெல் அடிக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ட்ரங்க்குள்ளே போயிட்டு படுத்துடணும், ஒளிஞ்சிக்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். அதே மாதிரி அந்த டைமில் வந்துட்டு ஈவன்லனும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும். ஓகே, இப்போ தான் எடுத்து வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இப்போ தான் எடுத்து வைக்கிறா. அவள் எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அவள் போய் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒளிரோன்னு போனால் கத்திக்கிட்டே குடுகுடுன்னு ஏறி வேனில் உட்காந்துட்டு வேன் எடுத்துகிட்டு கிளம்பிடுவா. திரும்பி அந்த வேன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு வர வைக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாவே சீக்கிரமாக இந்த எஸ்கேப்பை முடிச்சிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் கைஸ் இந்த எஸ்கேப்புக்கு. அடுத்த எஸ்கேப் சீக்கிரமாக வந்துடும். ஓகே, அவள் போய் தூங்கிட்டா, நம்ம இதில் ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா நன்சி ஐயோ முடிஞ்சு கைஸ், பார்த்துட்டா கைஸ். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, திடீர்னு பின்னாடி வந்து அடிச்சிட்டா. நசமாக போகிறவ சை. இப்போ வேறு எப்படின்னு தெரில கைஸ். அந்த ட்ரங்க் அதே மாதிரி காலியாக இருக்குமா ஒன்றும் தெரில கைஸ். நம்ம திரும்பி எப்படி விளையாட போகிறோன்னு தெரில. அது காலியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் திரும்பி அந்த பெயிண்ட் பாக்ஸ்லாம் கிடைக்குமான்னு தெரியல. ஓகே, நம்ம அந்த பக்கம் சவுண்டை போட்டு இந்த பக்கம் ஒளிஞ்சு நிற்போம் கொஞ்ச நேரம். ஓகே கைஸ், ஈவன்லனுக்கு வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். இந்த பக்கம் நின்றுட்டா அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு வரவே காணோம். சீக்கிரம் வாடி சோடா புட்டி, சீக்கிரம் வா. இது வேறு வந்து தொலைய மாட்டேங்கிறா. எவ்வளோ நேரம் நிற்கிறது, வாடி சீக்கிரம். இவள் வரமாட்டா போல கைஸ். நம்ம ஒழுங்காக தரலையோ சவுண்டு. எங்கே காணோம், இன்னும் காணுமே. சீக்கிரம் வாடி சோடா புட்டி. ராட்சசி சீக்கிரம் வா. ஐயோ, இவ வேற வந்து தொலைய மாட்டா கைஸ். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் வரவே மாட்டா. சரி ஓகே, இந்த பக்கம் வந்து திரும்பி சவுண்டு போடுவோம், அப்போயாவது வராலான்னு பார்க்கலாம். ஓகே, சவுண்டு போட்டோம், வந்து திரும்பி இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டோம். வராளா இல்லையான்னு பார்க்கலாம். ஐயோ, இவ வேற வரவே மாட்டேங்கிறா கைஸ். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச அவள் கீழே இல்லைன்னா மேலே சுற்றிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ தான் அவளுக்கு கேட்காது சவுண்டு, வரத்துக்கு டைம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே நிற்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ நேரம் இங்கே நின்று பார்த்துட்டேன் கைஸ். அவள் வர காணும். பரவாயில்ல, எதிர்க்க வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கீழே வந்துட்டேன். இந்த வேன் வரத்துக்கு முன்னாடி நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு வேன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சவுண்டு லைட்டாக கேட்குது, அதை வச்சு தான் சொல்கிறேன் வேன் வந்துச்சுன்ட்டு. ஒரு மாதிரி டகன்ட்டு ஏதோ இரும்பு கடை சவுண்டு கேட்கும் வேன் வந்துச்சுன்னா. அதை வந்துட்டா பாருங்கள். இவளும் வந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறா. இப்போ இங்கே என்ன டாஸ்க்குனா, அந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக இருக்கா, திரும்பி நம்ம எல்லோ பெயிண்ட் ஊற்றிட்டு திரும்பி வெயிட் பண்ணணுமா, அதுதான் தெரியல. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் தூங்கினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். போகிறா தூங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, பரவாயில்ல கைஸ், காலியாக தான் இருக்குது. நம்ம எழுஞ்சி உள்ளே உக்காந்துட்டோம். இப்போ அவள் ஏஞ்சிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அவ்வளோதான் கைஸ் இந்த எஸ்கேப்பு. பட் இங்கே எந்த சவுண்டும் போடாதீங்க. இந்த மாதிரி வேன் வரப்போ ஈவன்லன் கீழே வந்துடுவா. இப்போ நான் அடி வாங்கின மாதிரி அடுத்து நீங்களும் வாங்குவீங்க கேமில். ஓகே, வெயிட் பண்ணுவோம்.
ஏஞ்சிட்டா, பெல்லு சவுண்டு கேட்டுருச்சு. இப்போ அது உள்ளே இருக்க எல்லா இதையும் எடுத்து உள்ளே வச்சிருவா. வேன் உள்ள வச்சதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இங்கேருந்து போயிடுவோன்னு நினைக்கிறேன். அடுத்து சீக்கிரமாக எப்பிக் எஸ்கேப்பு அப்புறம் எல்லா எஸ்கேப்பும் வந்துடும். எல்லா வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக போட்டுருவேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம எஸ் ஆகிட்டோம். அது ஈஸி மோடில் பார்க்கிங் வழியாக எஸ் ஆகிட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம ஈவில் நன் வேன் எஸ்கேப் அது ஈஸி மோடில் முடிச்சிட்டோம். அடுத்து எல்லா மோட்லேயும் விளையாடலாம். ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, see you, bye bye guys.